son has profound passion for education and inspiration. He has delivered guest lectures at over 1,000 institutions across India, leaving an indelible mark on countless achievements. A successful entrepreneur, an impactful trainer, and an exceptional motivational speaker. He runs a popular YouTube channel dedicated to motivating and empowering youth. Its efforts has been recognized by the Tamil Nadu IT Minister for his significant contribution to the training students across the state. He has honored with the outstanding contribution to Power Cinema awarded by the ICT Academy. With a mission to innovate, empower and transform young minds, Mr. Satish Rao continues to inspire and lead by example. Let us all extend a warm welcome to our chief guest, Mr. Satish Rao, as we eagerly look forward to his words. Thank you, Clarkson. I request our resource person, Mr. R. Satish Rao sir, to take over the session and explore us on the topic Healthy Choices and Happy Life. Gmail, net banking, password மாத்துவோமா? password மாத்துவோம்.
நெக்ஸ்ட் டே மார்னிங் லாகின் பண்றப்ப மறந்துடும். எஸ் ஆகும். நடந்துட்டா எவ்வளவு பேருக்கு நடந்திருக்கு? நிறைய பேருக்கு நடந்திருக்கு. பாஸ்வேர்ட் மறந்துடும். எக்ஸாமுக்கு படிப்போம், நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுத ட்ரை பண்ணா மறந்துடும். இது நம்ம எல்லாருக்குமே நடந்திருக்கு. ஆனா நம்ம எல்லாருக்குமே 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த சில விஷயங்கள் அப்படியே ஞாபகம் வரும். எல்லாமே ஞாபகம் வரும். ஒரு பர்த்டே, ஒரு கோயில் திருவிழா, ஒரு கிரிக்கெட் மேட்ச், ஒரு கல்ச்சரல்ஸ், ஒரு ட்ரிப், திரும்ப எப்படி எஸ் ஆகும். 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஞாபகம் இருக்கு, நேற்று நடந்தது மறந்துச்சு. ஏன் ஏன் இன்ட்ரெஸ்டோட எந்த விஷயம் பண்ணாலும் மறக்காத, இன்ட்ரெஸ்ட் இல்லாம என்னத்தை பண்ணாலும் மறந்துடும். சூப்பர். வேற ஏதாவது ரீசன் இருக்குமா? வேற ஏதாவது ரீசன் இருக்குமா? சரி, இன்ட்ரெஸ்ட், எனர்ஜி, எக்ஸைட்மெண்ட். குழந்தைங்களும் பார்த்துருக்கீங்களா? ஒரு நிமிஷம் ஆகும், அடுத்த நிமிஷம் சந்தோஷமா இருக்கும். ஒரு கீழே நிமிஷம் ஒரு வாரம் யோசிக்காது. கீழே இருந்தா 2 நிமிஷம், 2வது நிமிஷம் தேர் பவுன்ஸ் பேக். சைல்ட் லைக் இன்னசென்ஸ், சைல்ட் லைக் எக்ஸைட்மெண்ட். ஒரு சோகமான குழந்தைய பார்த்துருக்கீங்களா? என்னைக்காவது நீங்க ஒரு குழந்தை சோகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த குழந்தை வளரதான் சம்மந்தமே இல்லாம சோகமாயிடும். பட் சோ எனக்கு நெக்ஸ்ட் 1 hour நான் உங்கள்கிட்ட பேச போறேன் இல்லையா, நீங்க எப்படி கவனிக்க போறீங்க அப்படின்னா அந்த குழந்தை மாதிரி, அந்த குழந்தையே நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி நீங்க கவனிக்க போறீங்க. வித் லாட் ஆஃப் எனர்ஜி, வித் லாட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட், வித் லாட் ஆஃப் enthusiasm. அது மாதிரி வந்து இது ஏதோ இன்னைக்கு நம்ம பேசணும் ஃபார் சேக் ஆஃப் டூயிங் எ செஷன் அப்படி இல்லை. நான் உங்களை சும்மா மோட்டிவேட் பண்ண வரல, உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண வந்துடுறேன். ஐ டோன்ட் பிலீவ் இன் மோட்டிவேஷன், ஐ பிலீவ் இன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ நான் இன்னைக்கு வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். அது வந்து உங்களுக்கு ரியலி ஹெல்ப் பிக் டைம். எனக்கு பர்சனலாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் உங்க வயசுல இருந்து இப்போ வரைக்கும் அங்கே 40s தான். உங்க வயசுல இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ற விஷயங்கள் உங்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்க போறேன். இதுல ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளவு பேர் இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் இயர், ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், காம்போ ஆஃப் எவ்ரிபடி. ரைட்டா? நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க கவனிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த 2 வருஷம் கேம்பஸ்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபைனல் இயர்ல நீங்க கவனிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நீங்க பிஜி படிச்சாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, நாங்க பேச போற விஷயங்கள் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் சரி, இப்போ 100% இதுக்கு நடுவில் அந்த ட்ரக்ஸ் பத்தி பேசுவோம். ட்ரக்ஸ் பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட் நாங்க had an initial conversation. We thought இந்த ட்ரக்ஸ் பத்தியான இது கேர்ள்ஸ்க்கு தேவையில்லை, பாய்ஸ் எப்படி பண்ணலாம்னு நினைச்சோம். then we thought எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், தப்பு கிடையாது அப்படி சொல்லிட்டு we thought we do for everybody. ரைட்டா? சரி, இப்போ இந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்ல 3 கேட்டகரி. எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சு இன்னொன்று வேணும், தயவுசெய்து உங்களுக்குள்ள பேசுறேன். சரியா? எனக்கு வந்து நான் வந்து பவர் பாயிண்ட் கிடையாது, நோட்ஸ் வச்சுல ஹார்ட் டு ஹார்ட் பேசிட்டு இருக்கேன். ஸோ நீங்க உங்களுக்குள்ள பேசாதீங்க. நான் உங்க எல்லாரோட நேரத்தையும் வேல்யூ பண்றேன். நீங்க எல்லாம் சேர்ந்து என் நேரத்தை வேல்யூ பண்ணணும். ஓகே? ப்ராமிஸ்? ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ரைட்டா? நான் வந்து let me tell you, நான் ஒருவேளை மேம் கூப்பிட்டப்போ இல்லை மேம் நான் பிஸியா இருக்கேன், ஆக்சுவலா பிஸி தான். இந்த போன 10 நாள் ஊர்ல இல்லை, திருப்பி அடுத்த வாரம் பொங்கலுக்கு ஊருக்கு போனா 10 நாள் ஊர்ல இருக்க மாட்டேன். நடுவில் 4 நாள் தான் ஊர்ல இருக்கேன். நிறைய ஒர்க் இருக்கு, நிறைய ட்ரைனிங் இருக்கு, பிசினஸ் வேலைகள் நிறைய இருக்கு. நான் ஒரு வேலை என் ஆஃபீஸ்ல உட்காந்து என் பிசினஸ் வேலையை பார்த்துருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் லாபம் சம்பாதிச்சிருப்பேன், நீங்க 10 எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சிருப்பேன். இன்னும் வாடகை பட் பயமைக்கு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோட. உங்களை வந்து மீட் பண்ணி இதெல்லாம் பேசி கொஞ்சம் பேரோட லைஃப்பை நான் மாற்றினாலும் குட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஸோ நான் என்னோட நேரத்தை முதலீடு பண்ணுறேன், நீங்களும் சேர்த்து உங்கள் நேரத்தை முதலீடு பண்ணுறீங்க. நம்ம யாருமே இங்கே வெற்றியாக இருக்கோம் இங்கே இல்லை, ஆல் ஆஃப் அஸ் ஆர் பிஸி. ரைட்டா? சரி, ஸோ வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி திஸ் will not be another boring seminar. நீங்கள் ஸ்கூல் டைம்ல இப்போ வரைக்கும் எக்கச்சக்க செமினார் அட்டன் பண்ணிருப்பீங்க. ஃபைனல் இயர் படிக்கிறீங்கன்னா இதே ஹாலில் நீங்கள் எக்கச்சக்க செமினார் அட்டன் பண்ணிருப்பீங்க. பட் let me tell you, இது another seminar கிடையாது. I'll make it as interesting as possible. சரி, இப்போ இந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்ல 3 செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. ஏ கேட்டகரி, பி கேட்டகரி, சி கேட்டகரி. ஏ, பி, சி. எதுல சதீஷ் அப்படின்னா படிப்புல, மார்க்ல, படிப்புல
கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுல, படிப்பு மேல இருக்க ஆர்வத்துல, புரிஞ்சு படிக்கிறதுல ஏ கேட்டகரி, எக்ஸாமுக்கு முன்னாடி குட்டி பரட்டி பாஸ் பண்ற பி கேட்டகரி, சுத்தம் படிப்புக்கும் நம்மளுக்கும் சி கேட்டகரி, ஏபிசி இருப்பீங்க. இது படிப்புல மட்டும் கிடையாது, உங்க நம்பிக்கை லைஃப்ல நம்பிக்கை இருக்கு, கான்ஃபிடன்ஸ், ஃபெய்த், ஹோப், ஏ பி சி. உங்க கம்யூனிகேஷன்ல the way you communicate, how confident are you in communication, A B C. உங்க செல்ஃப் இமேஜ்ல, செல்ஃப் எடுத்தா ஒரு இமேஜ் வருது இல்ல, செல்ஃப் எடுக்கிறீங்களா, செல்ஃப் எடுத்தா ஒரு இமேஜ் வருது, அது பேர் இமேஜ், மூஞ்சி, ரைட்டா? பட் செல்ஃப் இமேஜ்ல என்னன்னா உங்களை பற்றியே உங்க உள் மனத்துல ஒரு, உங்களோட ஆள் மனத்துல உள் மனத்துல உங்களை பற்றியே உங்களுக்கு ஒரு நினைப்பு இருக்கும். செல்ஃப் எஸ்டீம், சுயமரியாதை, உங்களை பற்றிய உங்களோட ஆட்டிடியூட், உங்க செல்ஃப் இமேஜ்ல ஏபிசி இருக்கீங்க. இப்போ கான்ஃபிடென்ட்டா பாசிட்டிவ் செல்ஃப் இமேஜோட ஏ ஓகே சார், நார்மல், பி நான் லைஃப்ல என்ன பண்ண போனேன் எனக்கே தெரியல சார், சி. சரியா? இன்ஃபேக்ட் ஃபினான்ஸ்ல உங்க அப்பா அம்மா நிறைய காசு எடுத்துக்கலாம், ஏ. மீடியம் மிடில் கிளாஸ் வருது சார், போகுது சார், கஷ்டம் கிடையாது, பணக்காரம் கிடையாது. பி சார், நான் தலையெடுத்து நான் சம்பாதித்தால் மட்டுமே என் ஃபேமிலி அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் சார், சி. நீங்க இந்த டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல நீங்க எதுல வேணா இருக்கலாம், ஏ பி சி எதுல வேணா இருக்கலாம். ஆனா இப்ப நான் சொல்லி கொடுக்க ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ப்ராமிஸ். என்னோட ஓன் ஸ்டோரி சொல்றேன். ஸ்டடீஸ்ல நான் வந்து பி, எங்க பி படிச்சிருந்தா ஆயிருக்கலாம், படிக்கல, பி. கம்யூனிகேஷன்ல நான் வந்து சி கூட கிடையாது, சிக்கு கம்மி. ஏன்னா கிராம ஸ்கூலு, திருத்துறைப்பூண்டி ஒரு ஊரு, தஞ்சாவூர் தாலுகா, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல எங்க ஊர்ல கவர்மெண்ட் ஸ்கூல், இந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல கிடையாது. கம்யூனிகேஷன் ரொம்ப மோசம். ஸோ சி. ஃபினான்ஸ்ல ரொம்ப கஷ்டம். ஏன்னா அப்பா பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங், கவர்மெண்ட்ல இருந்தாங்க, ரிட்டையர் ஆகிட்டாங்க, விவசாயம் பண்ணுவாங்க, ஆடு மாடுதான் வளர்ப்பாங்க. எங்கள் வீடு இங்கேருந்து ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அவ்வளோ பெருசு ஒரு கூரை வீடு வச்சுக்கோங்க, கீழே வீடு வச்சுக்கோங்க எங்கள் ஊரில். அதான் ஹால், அதான் கிச்சன், அதான் ரூம், எல்லாமே தான், அதே எல்லாமே இருக்கும், அவ்வளோதான். நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், எங்கள் அப்பா முதல்ல கான்கிரீட் வீடு கட்டினார். பட் ஸோ ஃபினான்ஸ்ல ஸ்ட்ரகிளிங். செல்ஃப் இமேஜ் ஓகே, பாசிட்டிவான பேரண்ட்ஸ், நிறைய பாசிட்டிவிட்டி சொல்லி வளர்ப்பாங்க, பாசிட்டிவிட்டியில் ஓகே. எதுக்கு இந்த ஸ்டோரி சொல்றேன்னா, லாங் ஸ்டோரி ஷார்ட், இப்போ திரும்பி பார்த்தா லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ் என்னோட, நான் ரன்னிங் ஓன் பிஸ்னஸ் சொன்னல, லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ் என்னோட ப்ராஃபிட் ஃப்ரம் மை பிஸ்னஸ் இஸ் மோர் தென் 2.5 crores. 2.5 கோடி ரூபாய் லாபம் சம்பாதிச்சிருக்கேன் லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ். நான் ஒரு 20 கண்ட்ரிக்கு டிராவல் பண்ணியிருக்கேன். என் பரம்பரையிலே யாரும் பாஸ்போர்ட் கூட வச்சதில்லை. என்ன வாட் ஐ மீன், ஆமா யாரும் பேசுற மாதிரியே ஒரு சொல்லி சொல்றேன். சரியா? I do trainings in more than 150 colleges, all free institutions. I train police officers. I train faculties. பத்தியா நிறையா இல்லை. அங்கிருந்து என்னாலையும் இவ்வளவு தூரம் வர முடியும்னா உங்களாலையும் ரொம்ப தூரம் வர முடியும். பட் இப்போ இந்த மைக் கீழே போட்டா கீழே விடுமா, கீழே விடுமா, யார் போட்டா கீழே விடுவோம், நான் போட்டா விடுவோம், யார் கீழே போட்டா விடுவோம், விதைச்சா முளைக்குமா? அந்த விதைச்சா இந்த ஜாதி, இந்த மதம், இவரு பணக்காரரு விதைச்சாதான் முளைக்கும், மத்தவங்க விதைச்சா முளைக்காத அப்படின்னு கிடையாது. யார் விதைச்சாலும் முளைக்கும், யார் இது கீழே போட்டாலும் இதுக்கு லா ஆஃப் கிராவிட்டி. லா ஆஃப் கிராவிட்டி அதுக்கு லா ஆஃப் சோயிங் அண்ட் ரீடிங். விதைச்சா முளைக்கும். அதே மாதிரி இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போற சில விஷயங்கள் பக்கா வரும். பட் எனக்கு வந்து உங்களுக்கு சேர்ந்து ஆர்வமா ஓப்பன் மைண்டோட நான் சொல்ல போற விஷயத்த கவனிக்கணும். சரி, ஓகே. அங்க நம்ம வந்து ட்ரக்ஸ்
கம்யூனிட்டி. நான் வந்து விஐடி கேம்பஸ் கிட்ட இருக்கேன், சென்னை விஐடி கேம்பஸ் கிட்ட. லிட்டரலா நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்ல எப்போதுமே ஆள் இருப்பாங்க. மாறு இடத்துல பார்க்கிங்ல பதிஞ்சு இருப்பாங்க. அவ்வளோ ட்ரக்ஸ் வந்து சென்னை சிட்டியில ஆல் ஓவர் இந்தியா. நம்ம பொலிட்டிஷியன் வர சொல்லலாம், எல்லாம் வர சொல்லலாம், பட் நம்ம நம்மளே கவனிக்கணும். அதை பற்றி நான் இங்கே பேச போறேன். சரியா? சரி, ஒரு 6 இம்பார்ட்டன்ட் பில்லர்ஸ் இருக்கு லைஃப்ல. 6 இம்பார்ட்டன்ட் நோட் பேட் பென் வச்சுட்டு நோட்ஸ் எடுத்துருக்கு, தப்பு கிடையாது. யூ கேன் டேக் நோட்ஸ். யூ ஹேவ் நோட் பேட் அண்ட் பென், யூ கேன் டெஃபினெட்லி டேக் நோட்ஸ். நான் சொல்ற பாயிண்ட் ஏதாவது பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா யூ கேன் குவிக்லி நோட் ஆகும். சரி, நம்ம இந்த பில்டிங் நிற்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த பில்லர் இல்லைன்னா பில்டிங் நிற்குமா? இந்த சேர் நீங்க உட்காருவீங்க, இந்த 4 கால் இல்லைன்னா இந்த சேர் உட்கார முடியுமா? சரி, இப்போ 3 கால் இருக்கு, ஒரு கால் மட்டும் இல்லை. இந்த சேர் உட்காருவீங்களா? பேலன்ஸ் இருக்கா? ஒரு கார் இருக்கு, 4 டயர்லையும் ப்ரெஷர் கரெக்டாக இருந்தால் தான் கார் எடுக்க முடியும். ஒரு டயர் ஃபிளாட் டயர், பேலன்ஸ் 3 டயர் வச்சு என்ன போடணும்? புரியுதா? என்ன சொல்றாங்க, என்ன கேட்குறேன்னு புரியுதா? ஒரு கார்ல 4 டயர் இருக்கு, ஒரு டயர்ல மட்டும் ஃபிளாட் டயர், பஞ்சர். ரிமைனிங் இந்த 3 டயர் வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. 4ம் ஒத்தானா தான் 4ம் ஒத்தாகும். அந்த மாதிரி லைஃப்ல கூட சில இம்பார்ட்டன்ட் பில்லர்ஸ் இருக்கு. அதை பத்தி டச் பண்றேன். அப்புறம் அதுக்கும் ட்ரக்ஸுக்கும் கனெக்ஷன் சொல்றேன். வில் மேக் இட் இன்ட்ரெஸ்டிங். சரியா? பில்லர் நம்பர் 1 இஸ் மென்டல் ஹெல்த். என்னப்போ சவுண்டா சொல்லுங்க. என்னப்போ நல்லா சவுண்டா சொல்லுங்க. என்னப்போ தாமரையின் உயரம், தண்ணீரின் உயரம், மனிதனின் உயரம், எண்ணங்களின் உயரம். எண்ணங்கள் மாறாமல் லைஃப் மாறவே வாய்ப்பே. இன்சானிட்டி படம். இன்சானிட்டி அப்படின்னா வைத்தியத்திலே முடிச்சு போன வைத்தியம். அந்த வைத்தியத்தின் வைத்தியமே கிடையாது. அது என்ன அப்படின்னா யோசிக்கிறது, கிடைக்கிறது மட்டும் மாறணும்னு யோசிக்கிறது. 2024 நீங்க என்ன பண்ணீங்களோ அதே 2025 பண்ணா 2024 என்ன கிடைச்சோ அதே 2025 கிடையாது. 2024 என்ன பண்ணீங்களோ அதை 2034 பண்ணீங்கன்னா 2024 இருக்கீங்க, அதே போல 2034 இருக்கீங்க. லைஃப் மாறணும்னா ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் மாறணும், தாட் ப்ராசஸ் மாறணும். என்ன ஓட்டம், எந்தங்கள் தாட் ப்ராசஸ். அதை பற்றி பெரிய டாபிக். நான் இன்னைக்கு எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ கவர் பண்றேன். ரிமைனிங் வந்து என்னோட யூடியூப் சேனல் இருக்கு, அதை போய் நீங்க பாருங்க. சில புக்ஸ் தான் ரெக்கமெண்ட் பண்றேன், ஒரு டாப் 20 புக்ஸ் ரெக்கமெண்ட் பண்றேன். அதை நீங்க அடுத்த ஒரு 2 இயர்ஸ் கூட படிங்க. மாசம் ஒரு புக் படிங்க. சரி, நம்பர் 1 பில்லர் என்ன? மென்டல் ஹெல்த். எண்ணம் போல் வாழ்க்கை, மென்டல் ஹெல்த். ரைட்டா? நம்பர் 2 பில்லர் நம்பர் 2 physical health. This is the permanent address you have. This is the only place you live the rest of your life. This is the யார் நீ அம்பானியாவே இருந்தா கூட இன்னொருத்தர் உலகவை ஒரு பணம் பார்க்க முடியாது. அவங்க போறவ. So the number 2 is physical health. ரைட்டா? இந்த போன் இருக்கு அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட் போன் இது, பட் சாஃப்ட்வேர்ல ஏதோ பிரச்சனை, OS ஆபரேட்டிங் சிஸ்டம்ல ஏதோ பிரச்சனை, என்ன ஆகும்? இந்த போன் வச்சு என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆபரேட்டிங் சிஸ்டம்ல எரர் இருக்குன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இந்த போன்ல லேட்டஸ்ட் OS ஆனால் டிஸ்பிளே ஒர்க் ஆகும், இதை வச்சு என்ன பண்ணலாம்? ஸோ இந்த போன் கரெக்டாக யூஸ் ஆகணும்னா 2 விஷயம் தேவை. ஒன்று என்ன? சாஃப்ட்வேர், இன்னொன்று ஹார்ட்வேர். ஒரு நீங்க உருப்படியான ஒரு லைஃப், ஹாப்பியா, உருப்படியா, ஜாலியா, ப்ரொடக்டிவா, ஹோலிஸ்டிக்கா ஒரு நல்ல லைஃப் வாழணும்னா சாஃப்ட்வேர் இம்பார்ட்டன்ட், ஹார்ட்வேர் இம்பார்ட்டன்ட். 2டையும் பார்க்கணும். யார் பார்த்துக்கணும்? அப்கிரேட் பண்ணிக்கணும், மெயின்டைன் பண்ணிக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், எல்லாம் பண்ணணும். சரி, ஸோ பில்லர் நம்பர் 1 இருக்கு மென்டல். பில்லர் நம்பர் 2, பில்லர் நம்பர் 3 இஸ் ஃபேமிலி. எவ்வளவு பேருக்கு உங்க அப்பா அம்மா பிடிக்கும்? எதுக்கும் கை குத்தமா என்ன மறைச்சே பார்த்துட்டு இருக்கீங்க? பிடிக்கல? எல்லாருக்கும் அப்பா அம்மா பிடிக்கும் இல்லையா?
So the third pillar is the family. Slash quality friends. Friends important, but quality friends. வாடா மச்சி பிடிச்சு பார்க்கலாம், இழுத்து பார்க்கலாம் சொல்ற ஃப்ரெண்ட் இல்ல. அவன் தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவன் யாரு? நீங்க நினைச்சிருக்கீங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட். இப்படி க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்ல. க்ளோஸ் இப்படி க்ளோஸ் ஃப்ரெண்ட். ரைட்டா? So quality friends. சரியா? Family and quality. That's pillar number 3. Pillar number 1 என்ன? Mental. Pillar number 2. Pillar number 3. Family and quality friends. Right? Pillar number 4. Pillar number 4. ரஜினி ரீசெண்டா ரஜினி ரொம்ப முக்கியம். அவர் ரீசெண்டா ஒரு ஆடியோ லான்ச் வந்து சொன்னாரு, இது ஒரு சாமி, இந்த சாமி உங்கள்கிட்ட நிறைய இருந்துச்சு, எல்லா ஆசாமியும் உங்கள்கிட்ட அப்பா சாமி போகணும். நெசாப்போம் இது நீங்க சம்பாதிக்கலன்னா ஒருத்த கூட உங்களை மதிக்க மாட்டான். நெசாப்போம் இதை சம்பாதிச்சா உங்களுக்கு நிறைய மரியாதை கிடையாது. நீங்க யாராவது இருக்கீங்களா? மணி இஸ் தி ரூட் காஸ் ஃபார் ஆல் தி ஈவில். பணக்காரன் கெட்டவன், காசு தான் இந்த உலகத்துல இருக்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம், எனக்கு காசு பிடிக்காது அப்படின்னு யாரு இருந்தீங்கன்னா என் ஜிபே நம்பர் தரேன். என் ஜிபே நம்பர் தரேன். உங்களுக்கு எவ்வளவு நம்பர் பிடிக்கும், எவ்வளவு காசு பிடிக்காதோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எனக்கு காசு சந்தோஷம் நம்பர் தெரியும், எனக்கு காசு இருக்க முடியல. புரியுதா? காசு சந்தோஷம் கொடுக்குதா, குடும்பம் கொடுக்குதா, பிரச்சனை கொடுக்குதான்றது எப்படின்னா எந்த விதத்துல காசு சம்பாதிக்கணும்ன்றத முடியும். நீங்க இல்லீகல் வேலை காசு சம்பாதிச்சீங்கன்னா அந்த காசு சந்தோஷத்தை கொடுக்காது, தூக்கி உள்ள வரும். சரியா? ஜென்யூனா லீகலா சம்பாதிச்சீங்கன்னா அந்த காசு உங்களுக்கு சந்தோஷம். புரியுதா? சரி, பிள்ளை நம்ம 4 என்ன? பிள்ளை நம்ம 1 என்ன? 2 3 4 5 சொல்றேன். கடவுள் உங்களுக்கும் உங்க கடவுளுக்கும் ஒரு கனெக்ஷன். அல்லா பிடிக்கணும் அல்லா, ஜீசஸ் பிடிக்கணும் ஜீசஸ், முருகன் பிடிக்கணும் சிவன் பிடிக்கணும், பிள்ளையார் பிடிக்கணும், கடவுள் இல்லை. ஒருவேளை ப்ளீஸ் ஓகேவா? சரி, ஒருவேளை என்ன பேசணும், சும்மா பேசுறேன். நீங்க கடவுள் பேசுறீங்கன்னா மறந்துடும், பேசுறது மறந்துடும். ஒருவேளை ஒரு கடவுள் இல்லைன்னா பிரபஞ்சம் தான் கடவுள். யூனிவர்ஸ், மரம், மண், ஆதாயம், காற்று, தண்ணி, உங்க அப்பா அம்மா தான் கடவுள். சரியா? இது பிள்ளை நம்பர் 5. பிள்ளை நம்பர் 6 வந்து சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சோசியல் அப்படின்னு என்ன? சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, ஒரு கேண்டிலோட பர்பஸ் என்ன தெரியுமா? அந்த கேண்டில் ஒரு யூனிட்டுக்குள்ள இன்னொரு கேண்டில பத்த வச்சிருக்கோம், ஏதோ உடையணும். நம்ம லைஃப் வந்து செல்ஃபிஷா எடுத்துட்டு போயிட முடியாது. நான் படித்தேன், நான் வேலைக்கு போனேன், சம்பாதிச்சேன், கொடுத்து தப்பு கிடையாது. பட் ஏதாவது கிவ் பேக் டு சொசைட்டி. நான் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல எங்க கிராமத்துல நான் ஒரு 5000 பணம் வச்சிருக்கேன். 5000 rupees. ஒரு குருவி காட்டா பண்ற வேலை இது. இந்த வாரம் மரத்துல இருக்குன்னா கீழே விதை குட்டிகளும், ஒரு புங்க மரத்துக்கு கீழே விதை குட்டிகளும், ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே விதை குட்டிகளும். நீங்க சும்மா 4 ஃப்ரெண்ட்ஸ் சும்மா அங்கே பேசிட்டு இருப்பீங்க. விதையெல்லாம் அள்ளி ஒரு கவர்ல போட்டு கொண்டு போய் மரம் தூக்கி விட்டு போட்டீங்கன்னா சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. குட் திங் யூ ஆர் டூயிங் ஃபார் தி சொசைட்டி. பிளஸிங், கடவுளோட பிளஸிங். ரைட்டா? நல்லது பண்ணனா கூட பரவாயில்ல, கெட்டது பண்ணக்கூடாது. 3 பேர் வண்டியில் ஏறி உதவியில வந்து போறது, நீங்க ரேக் ட்ரைவிங் பண்ணி நல்லா போற ஃபேமிலியை உள்ள தள்ளி சாப்பிட்டு சம்மந்தமே இல்லாம சோசியல் மீடியால ஃபேக்கா சண்டை போடுறது, இல்ல ஃபேக்கா நெகட்டிவிட்டியை பாஸ் பண்றது. சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வெரி இம்பார்ட்டன்ட். கவர் பாட்டை ரோட்ல போடுறது, கவர் ரோட்ல போடுறது, குப்பையை ரோட்ல போடுறது, ரோட்ல போடுறது, நாய்ஸ் பொல்யூஷன் பண்றது, தேட்டர்ல போய் உட்கார்ந்து பின்னாடி காலத்துக்கு போடுறது. சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஜெர்மனி நல்லா இருக்கு, ஜப்பான் நல்லா இருக்கு, சைனா நல்லா இருக்கு, ஆஸ்திரேலியா நல்லா இருக்குன்னா ஆஸ்திரேலியா தானா நல்லா இருக்கு, நல்லா மாறல. ஆஸ்திரேலியாவில் ஒவ்வொருத்தரும் டிஸ்பிளனா மாறினா ஆஸ்திரேலியா நல்லா போச்சு. நம்ம ஒவ்வொருத்தரும் டிஸ்பிளனா
சரியா? சரி, these are the 6 important pillars. These are the 6 important pillars. Pillar number 1 என்ன? Sound. Pillar number 1. Pillar number 2. Pillar number 3. Pillar number 4. Pillar number 5. Pillar number 6. சரி, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட டாமினன்ட் தாட் ப்ராசஸ் எப்போதுமே நம்ம எல்லாருக்கும் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு இல்லையா? இந்த டாமினன்ட் தாட் ப்ராசஸ்ல எப்போதுமே உங்க மைண்டுக்குள்ள இந்த 6 பில்லரையும் நான் எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணலாம், இன்னும் நான் எப்படி பெட்டரா ஆகலாம் அப்படி யோசிச்சே இருக்கு. இன்னும் நான் எப்படி நிறைய லீகலா காசு சம்பாதிக்கலாம், என் ஃபேமிலியை இன்னும் நான் எப்படி பெட்டரா பார்க்கலாம், குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நம்ம நல்லா பண்ணலாம், என் மென்டல் ஹெல்த் இன்னும் நான் எப்படி டஃப்னஸ் ரெடி பண்ணலாம், நான் கரெக்டான வெயிட்ல இருக்கலாம், கரெக்டான மசில் மாஸ் இருக்கா, கரெக்டான எனர்ஜி லெவல் எப்படி இருக்கு, நான் ஒரு நாள் சாப்பாடு சாப்பிட்றேன்னா 8 மணி நேரம் ஒரு நாள் தூங்குறேன்னா சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணலாமா, எவ்வளவு மரம் வைக்கலாம், கடவுள் இருக்கிற கனெக்ஷன். ஸோ உங்களோட டாமினன்ட் தாட் ப்ராசஸ் எப்போதுமே இந்த 6 பில்லர்ஸ்லயே இருக்கணும். சரியா? சரி, now coming back to that important topic, drug. தமிழ் என்ன வைக்கணும்? போதைப்பொருள். அது எங்கிருந்து ஆரம்பிக்குது, எப்படி ஆரம்பிக்குது, அதோட மார்க்கெட் சைஸ் என்ன, எத்தனை லட்சம் கோடிக்கு அது இந்தியாவில் சேல்ஸ் ஆகுது, ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி ஸ்கூல் பசங்க எப்படி கைக்கு கிடைக்குது. சரி, எங்கேயும் ஆரம்பிக்குது, சும்மா ட்ரை பண்ணலாம், ஃபன் பண்ணலாம், ஜாலி பண்ணலாம், ஒரு பார்க்கு, அப்போ இந்த பார்க்கு ஒரு குழந்தைக்குள்ள போவாங்க, எப்போது பிளே பண்ணுவாங்க, அது ரொமான்டிக் பிளே பண்ணுவாங்க. சரி, ஒரு பார்க்கு, அப்புறம் அப்படியே சிகரெட்டு, அப்புறம் வந்து பார்ட்டி, அப்புறம் அப்படியே சப்ஸ்டன்ஸு. ரீசெண்டாக ரீடிங் ஆர்டிகல் பாம்பு தான் வளர்க்குறாங்க. பாம்பு இல்லை, பாம்பு குட்டி பாம்பு வளர்த்து அந்த பாம்பை ஒரு ட்ரக்கை குடிக்க வச்சு அந்த பாம்பை நரம்பு கடிக்க வைக்கிறாங்க. எக்ஸ்ட்ரீம். அவனா வந்து குட்டகேஸ் எனிடைம் போயிடுவோம். குட்டகேஸ் அதான் எக்ஸ்ட்ரீம். சரி, சரி, ட்ரக்ஸ் இருக்கு. ஸோ பாட்டு போடுறதுல இருந்து சிகரெட் குடிக்கிறதுல இருந்து அப்படியே ஒவ்வொன்றா எக்ஸ்ட்ரீம் என்னென்னமோ ட்ரக்ல இருக்கு. சரி, இந்த ட்ரக்ஸுக்குள்ள போயிட்டா இந்த 6 பில்லருமே நாசமாகும். எவ்வளவு பேர் ஒத்துக்கிறீங்க? எவ்வளவு பேர் ஒத்துக்கிறீங்க? இந்த ட்ரக்ஸுக்குள்ள போயிட்டா நான் சொன்ன இந்த 6 பில்லர் இருக்குல்ல, 6 பில்லரும் நாசமாக போயிடும். அது ஆர்கியூ பண்ணா என்ன ஆகும்? இப்போ வந்து மூவி இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு ஹீரோ வந்து பயமா நம்ம ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவாரு, அப்படியே அதை பார்த்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆகும். பட் ரியல் லைஃப்ல ட்ரக் டீலர்ஸ் டோன்ட் டீல் வித் ட்ரக்ஸ்ன்றாங்க. சப்ளை பண்ணது மட்டும் தான் வேலை, குடிக்கிறதெல்லாம் பாமர மக்கள். அவன் இல்ல ட்ரக்ஸ் யூஸ் பண்ண சொல்றாங்க. when you use drugs number one mental health காலியாகும். எஸ் ஆகும். முதல்ல கிளாரி ஒழுங்கா யோசிக்க முடியாது, தூங்க முடியாது, எப்போ பார்த்தாலும் கன்ஃபியூஷன், டிப்ரெஷன். இந்தியாவில் வந்து தமிழ்நாடு ஒன் ஆஃப் த நம்பர் 1 ஸ்டேட் இன் சூசைட். தற்கொலை பண்ணிக்கிறதுல நம்பர் 1 ஸ்டேட் என்ன? தமிழ்நாடு இஸ் ஆல்சோ நம்பர் 1 இன் டாஸ்மாக் சேல்ஸ். புரியுது என்ன சொல்லுவாங்க? ஸோ நம்பர் ஒன் உங்க மென்டல் சாப்பிட முடியாது, தூங்க முடியாது,
powerful, extremely talented. 90s West Indies ஓட பவுலர்ஸ் இருப்பாங்க தெரியுமா? Curti Walsh, Ambrose, massive bowlers வந்து பிச் பண்ணாங்கன்னா மண்டையிலே படிச்சிருவோம். அந்த லெவலுக்கு உலகமே அவங்கள பார்த்து பயப்படும், அவங்க பால் ஃபேஸ் பண்ண பயப்படும். அவங்க கூட ஒரே வருஷத்துல ஐ திங்க் 3 டபுள் செஞ்சுரி அடிச்சாரு. யாரும் ரெக்கார்ட் பேட்ஸ்மேன். சரியா? ரெண்டு பேரும் ஸ்கூல் கிரிக்கெட்ல ரெண்டு பேரும் சேர்ந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க. ரெண்டு பேரும் ஒண்ணா இன்டர்நேஷனல் மேட்ச்ல வராங்க. செம்ம ஸ்பீடா செஞ்சுரிலாம் போறாரு, அடிக்கிறாரு, மேட்ச் வின்னிங் மேட்ச், அவர் மேன் ஆஃப் த டோர்னமெண்ட், மேன் ஆஃப் த மேட்ச் எல்லாம் ஆடுறாரு. ஒருத்தர் ட்ரெஸ் தொடவே இல்லை, ஒருத்தர் ஜாலி பண்ணாரு. இப்ப ரெண்டு பேருக்கு 55 வயசு நினைக்கிறேன், 52 வயசு. ஒருத்தர் நடக்கவே முடியல, ஒருத்தர் இன்னைக்கு சின்ன பையன் மாதிரி ஹாப்பியா இருக்காரு, ஒருத்தர் வாரத்தான் வாங்கிட்டாரு, ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டல் கிடைக்கிறாரு, ஒருத்தர் சச்சின் டெண்டுல்கர், அவர் பேர் வினோத் கான். எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். ஒருத்தன் தொட்டான் கெட்டான், ஒருத்தன் தொட்டல காட் ஆஃப் கிரிக்கெட். எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். இந்த மாதிரி என்னால லைவ் எக்ஸாம்பிள் 1000 எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும். நான் குட்டி ஸ்டோரி சொல்றேன். ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். ஒரு நாய் என்ன பண்ணிச்சா, காஞ்சி போன எலும்பு துண்டை போய் கடிச்சிட்டான். காஞ்சி போன எலும்பு துண்டு, எலும்பு காஞ்சி போய் கடிச்சா ஓட்டல. ஒரு நாய் என்ன பண்ணிச்சா, காஞ்சி போன எலும்பு துண்டை போய் கடிச்சிட்டான். இந்த ஷார்ப் வச்சு என்ன பண்ணிச்சா, நாயோட வாயை கிழிச்சிட்டான். நாய் வாயில தான் வந்து நாய் அறிவு இல்லை, 6 அறிவு அந்த மாதிரி கிடையாது. நாய் என்ன பண்ணிடுச்சு, மேல மேல வந்து அந்த எலும்பையே கடிச்சிருக்கு, ருசியா இருக்கு, அந்த ரத்தம் வருது இல்ல, அது எலும்புல தான் வருது, ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படி கடிச்சிருக்கு. அப்புறம் அந்த எலும்பு நாயோட வாயை கிழிச்சு செத்துக்காய் நாய் செத்து போய் ரோட்ல கிடந்துட்டான். நம்ம தான் அந்த நாய், அந்த எலும்பு தான் அந்த கருக்கு. நம்ம என்ன நினைச்சிட்டோம், ஒரு 3 மணி நேரம் போல, 3 மணி நேரம் ஒரு பார்க்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா சாவது யாரு? சாவது யாரு? சரி, ஸோ வந்து பை யூசிங் ட்ரக்ஸ் மென்டல் ஹெல்த் காலியாயிடும், பிசிக்கல் ஹெல்த் சுத்தம். சும்மா இருக்கிறவனுக்கே கேன்சர் வருது. சரியா? சுத்தம். தேர்டு, உங்க ஃபேமிலிய பயங்கரமா இம்பாக்ட், எக்ஸ்ட்ரீம்லி இம்பாக்ட். உங்க ஒரு டிக்னிட்டியோட வாழ்ந்துட்டு இருந்த அப்பா அம்மா வெளியில தலை காட்ட முடியாத லெவலுக்கு தள்ளிடும். தற்கொலை பண்ற லெவலுக்கு, உங்க அப்பா அம்மா தற்கொலை பண்ற லெவலுக்கு அந்த ட்ரக் வந்து போய் நின்று காலி பண்ணுவோம். குவாலிட்டி கண்டிப்பாக கூட இருக்க மாட்டோம், தட்டுட்டு போயிட்டே இருக்கும். குவாலிட்டி கண்டிப்பாக கூட இருக்க மாட்டோம். போச்சா 3வது விக்கெட், போச்சா 4வது விக்கெட், காசு இத்தனோண்டு சப்செட் 5000 ரூபாய். நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் ட்ரக்கு அடிக்க பத்தாது. இவ்வளோ விஷயங்கள் 5000 ரூபாய். எனக்கு வந்து 700 கோடி ரூபாய்க்கு தீபாவளி பொங்கல் தான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் சாப்பிட்டு. நான் தீபாவளி எங்கள் ஊர் தீபாவளிக்கு ஊருக்கு போயிருந்தேன். திருவாரூர் பெரிய கோயில் பசங்களை என் குழந்தை தம்பி பசங்களுக்குலாம் திருவாரூர் பெரிய கோயில் காட்டலாம்னு சொல்லிட்டு தீபாவளிக்கு சாயந்தரமா அடுத்த நாள் நினைக்கிறேன் போயிட்டோம். யூஸ்வலாக தீபாவளி அன்னைக்கெல்லாம் ஹோட்டல்லாம் ஒரே கிரௌண்டாக இருக்கும், மாஸ்டர்ஸ் வரமாட்டாங்க. ஸோ இந்த பசங்களாம் பசி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தோசை கடை இருந்துச்சு. ஸோ சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போனோம். இவன் வெளியே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்திருக்காங்க. அந்த ஒய்ஃப் ஃப்ரெண்ட்ல வந்திருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ல வந்திருக்காங்க. நல்லா ப்ரொஃபைலா இருக்காங்க, ரொம்ப இது கிடையாது, நார்மலா இருக்காங்க மக்கள். அப்புறம் ஃபுல் சரக்கு தோசை அப்படியே வாய்க்கே போக மாட்டேங்குது. தோசை
மட்டும் தொட்டோம் தப்பாரி வந்து அன்னைக்கு வண்டி ஓட்டி அன்னைக்கு சம்பாதிச்சு அன்னைக்கு குடிச்சிட்டு அன்னைக்கு ஸோ ஃபேமிலியை விட்டு ஃபினான்ஸை விட்டா சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இவர் பெரிய குடியா இருப்பான்னு அவ்வளோதான் இருக்க மாட்டாங்க. அதுவும் விட்டா கடவுள் எல்லாம் ஒரு டோட்டல் லைஃப் வந்து பெரிய ஜீரோவா வந்து நிற்கும். சரியா? ஸோ ஐ வாண்ட் ஆல் மை ஸ்டூடெண்ட்ஸ் யார் வெஜிடேரியன் இருக்கீங்களா? வெஜிடேரியன் நான் பிறந்ததுலேருந்து நான்வெஜ் சாப்பிட்டதே இல்லை, எதுவும் சாப்பிட மாட்டேன், நீங்கள் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அப்படியே வாய்ஸ் யாருமே இல்லை. யாரா இருக்கீங்களா வெஜிடேரியன்? சரி, ஓகே. இப்போ ஒரு வெஜிடேரியன் உங்களுக்கு பேசுறீங்க பாய்ஸ் ப்ளீஸ் அதர் பீப்பிள் புஸ்டர். சரி, ஒரு ஆர்த்தடாக்ஸ் வெஜிடேரியன் ஃபேமிலி வேணும்னு சொன்னாங்க. நீங்க போய் வேலை மோட்டிவேட் பண்றீங்க, சார் என் மட்டன் பிரியாணி செம்மையா இருக்கு சார் அப்படின்னு சொல்றீங்க. மாதம் சாப்பிடலாம். ஓகே, பேசலாம். நான் ரீசெண்டாக ஹாங்காங் போனேன். எங்க போனேன்? நான் நான்வெஜ்ல எல்லாத்தையும் சாப்பிடுவேன். எனக்கு எல்லாம் பிடிக்கும். நான்வெஜ் எல்லாம் பிடிக்கும். நானே என் தம்பி என்ன விட மோசம், எல்லாமே சாப்பிடுவோம். ஆனா நாங்க 2 பேருமே ஹாங்காங்ல தெருவில் முட்டு போவோம். அப்படின்னா எப்படிப்பட்ட நான் தான் பாருங்க. ஒரு கடைக்கு போவோம், மக்காவி ஊரு, அந்த ஊருக்கு போவோம். போயிட்டு ஒரு ஹோட்டல் போவோம். என் ஒய்ஃப் அம்மா தான் மெக்டி போயிட்டாங்க. நான் மெக்டியே தான் சாப்பிடுவேன். நம்ம ஒரு ஹாங்காங்ல லோக்கல் ஃபுட்டெல்லாம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். போயிட்டு ஏதோ பீஃப் வச்சுருக்காங்க. அந்த படத்துல பீஃப் நான் ஏதோ ஆர்டர் பண்ணேன். என் தம்பி ஒன்று ஆர்டர் பண்ணான். அப்புறம் கீழே நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் வந்துருந்தாங்க. திடீர்னு ஒரு டவுட் வந்துச்சு. என் பிரதர் கேட்டான், நீங்க ஆர்டர் பண்ணீங்க அது என்னன்னு பார்த்தீங்க கேட்டான். பீஃப்ல தான் இருக்கும் அப்படின்னு. இல்லை அவனுக்கு ஹிந்தி சொல்ல தெரியாது, நம்மளுக்கு சைனீஸ் தெரியாது. அப்புறம் உள்ள இருந்த அந்த பையனை கூப்பிட்டு நாங்கள் சொன்ன ஐட்டத்தை சொல்லி நீங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கல இதுல அது எது கேட்டோம். ஒரு பெரிய குச்சி ஆக்சுவலா என்ன பண்ணுவாங்க, ஒரு காமன் சூப், அந்த சூப் கொதிச்சுட்டே இருக்கு. இங்க நிறைய என்ன வச்சிருக்காங்க, அதை ஒரு குச்சியில சொல்லி வச்சிருப்பாங்க. அதை எடுத்து அந்த சூப்ல போட்டு கொதிக்க வச்சு கொடுத்துருவாங்க. இதான் அது பிடிக்கிறாங்க பயன்படுத்தி பெரிய நடக்கும். இதை நான் பண்ணா நான் ஒரு ஐட்டம் ஆர்டர் பண்ணிட்டேன்னா அவன் கூப்பிட்டு கேட்டேன், இது என்ன ஐட்டம் தான் சொன்னான். உடனே ஒரு குச்சி எடுத்து பார்க்கலாம். இதான் சார் அதை என்ன தெரியுமா, ஒரு குச்சியில வரிசையா மாறுபட நாக்கு மட்டும் வரிசையா நாக்கு மட்டும் குத்தி 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 வச்சிருவாங்க. சரி, இப்போ அப்படியே நான் ஷாக் ஆயிட்டேன். இந்த மாடு சொல்லியோ இந்த லெவலுக்கு நான் வந்து ஷாக் ஆயிட்டேன். ஐ டோல் தேம் வேணாம் நானும் மெக்டானிங்க மெக்டிங்க ஓடிட்டேன். நான் சொல்ல வரேன் அப்படின்னா that's my identity. என்னால மாவோட நாக்கில் ருசி சாப்பிட முடியாது. சாப்பிடும் நல்ல பாம்பு படம் எடுத்த மாதிரியே சூப் இருக்கு. நல்ல பாம்பு படம் எடுத்த மாதிரியே ஒரு பாக்ஸ்ல போட்டு சூப் வச்சிருக்காங்க. அதை பக்கம் ஸ்பூன் போட்டு வச்சிருக்காங்க. கரும்பு தேயில அப்படியே குமிச்சு வச்சிருக்காங்க. வெறுத்து தரமா குமிச்சு வச்சிருக்காங்க. என்னமோ இருக்கு கேட்டா சரி, எப்படி தான் நம்ம சாப்பிட மாட்டோம்ல. நான் எப்படி அதை நான் சாப்பிட மாட்டேன்னு தெளிவா இருக்கணும். அதே மாதிரி ஆல் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஹியர் லைஃப் டைம் கூட எது என்னாலும் நான் ட்ரக்கு ட்ரை பண்ண மாட்டேன் அப்படின்ற முடிவு பண்ணுவோம். ஃப்ரெண்டு சொன்னா பார்ட்டி இப்போ என்ஜாய் பண்ணாம எப்போ என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்னு உங்க ஃப்ரெண்டு உங்களை ட்ரக் யூஸ் பண்ணலான்னு தூண்டினான், ஹெல்ப் பண்ணான் அப்படின்னா தயவு செஞ்சு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. தயவு செஞ்சு இப்போ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் வச்சு நீ என் மாமா வச்சு எல்லாம் டீப்பா பேசி யாரும் ஹெல்ப் பண்றது
நம்ம லைஃப்ல என்னடா பண்ண போறோம், பிசினஸ் பண்ணலாமா, காசு சம்பாதிக்கலாமா, என்ன மாதிரி கார் ஓட்ட போறோம், நம்ம ட்ரிப்பு போகலாம், டிராவல் ஒர்க் பண்ணலாம், இன்ஸ்பயர் பண்ணலாம், பணம் வாங்கிக்கலாம்னு செய்யணும். இதை பிடிக்கலாம் அதை பண்ணிக்கலாம்னு யோசிக்கக்கூடாது. ஓகேவா? புரியுதா? புரியுதா? எந்த பாயிண்ட்? அனுபவிட்டுருக்கா? இங்க இருக்காங்களா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா, ஏரியா ஃப்ரெண்ட்ஸா? எந்த பாயிண்ட் பண்ணல? சரி, ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா you should discuss ideas. புரியுதா? என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், என் காலேஜ்ல படிச்ச க்ளோஸ் ஃப்ரெண்ட் 25 வருஷமா நாங்க ஒண்ணா பிசினஸ் பண்ணிருக்கோம். இல்லைன்னா மல்டி க்ரோர் பிசினஸ் இருக்குது. Some of us we travel the world, we have fun, we go to Thailand, we travel, we do எல்லாம் we have fun. ஆனா காரியத்துல கண்ணா இருக்கும். நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரெஸ் தொட்டதே. இப்ப இருக்க ட்ரெஸ் எல்லாம் எப்படின்னா சும்மா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு டைம் ட்ரை பண்ணீங்கன்னா நீங்க அவ்வளவுதான், மாட்டிவேட். இப்ப ரீசெண்டா நான் வந்து என் பொண்ணு ஸ்கூல் ட்ரிப் எங்க போயிட்டா, நானும் ஒய்ஃபும் டிரைவ் அப்படியே நாங்க வண்டி எடுத்துட்டு இடுக்கி அங்கெல்லாம் ரோட் ட்ரிப். நான் ஒரு ஊருக்கு போனேன். அந்த ஊர்ல வந்து வாய்ஸ் பேசாதீங்க ப்ளீஸ். கொஞ்ச நேரம் முடிச்சிட்டேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நான் என்ன பண்ணுங்க, கவனிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்டர்ப் ஆகிடும். ரைட்டா நான் சொல்றது? ரைட்டா? எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது, கவனிக்கணும் டிஸ்டர்ப் ஆகுது. சரி, என்ன பேசணும்? ரோட் ட்ரிப் போயிருக்கோம். ரைட்டா? நான் வந்து ஒரு ஃபால்ஸ் போவோம். ஸோ நான் ஷார்ட்ஸ் ஸ்லீவ்லெஸ்லாம் போட்டுக்கிட்டு மண்ணிலாம் போட்டுட்டு போயிட்டேன். பார்த்தா டே டைம், வீக் டேஸ், க்ரௌடே இல்லை. ஒரு ஃபால்ஸ் கடையில் கேட்டு போன ஃபால்ஸ் சொன்னாங்க. நான் நடந்து போயிட்டே இருக்கோம். காடு மாதிரி இருக்கு. யானையோட சாணம்லாம் வந்து சூப்பராக இருக்கு. அப்பதான் ஃப்ரெஷ்ஷா போட்டிருக்கு. ஸோ யானை அப்பதான் கிராஸ் பண்ணிருக்கு. என் ஒய்ஃப் காலையில் இல்லை, எனக்கு காலையில் தான். என் ஒய்ஃப் வந்து தான் மாட்டிக்கிட்டே இல்லை, வா போலாம் போலாம். என் ஒய்ஃப் ஒரு பாயிண்ட் நான் வரமாட்டேன், வா போலான்னு சொல்லிட்டா. திருப்பி வந்துட்டு வண்டி எடுத்து திருப்பி வந்துட்டோம். அந்த ஃபாரஸ்ட் நான் தாண்டப்போ என் வண்டி மறைச்சிட்டாங்க. நான் வந்து மகேந்திரா தார், ஏற்கனவே அந்த வண்டி போனாங்க. மகேந்திரா தார் நான் பாலத்து மாதிரி இருந்தேன். என்னை பிடிச்சி வண்டி பூரா செக் பண்ணாங்க. அப்புறம் செக் பண்ணிட்டு ஒன்றும் கிடைக்கல. அப்புறம் அந்த ரேஞ்ச் ஆஃபீஸர், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். சும்மா ஹாய் பாய் சொல்லி ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். பேசிட்டு என்ன பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறேன் சார், எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் அவர் சொல்றாரு, ஒரு கருத்து சுற்றி இருக்கு சார் கேரளா மார்க்கெட்டில், தமிழ்நாடு பார்டரில் ஸ்டாம்ப். அந்த ட்ரக்கு பேர் இவ்வளோதான் இருக்கும். தூக்கி நாங்கள் வச்சிங்கன்னா இவ்வளோ எக்ஸ்ட்ரீம்லி காஸ்ட்லி. ஆனால் ஸ்கூல் பசங்க வரைக்கும் வாங்கலாம். தூக்கி நாக்கில் வச்சா 5 நாளைக்கு போதையாகும். எவ்வளோ நாளைக்கு? விக்ரம் மூவி பார்த்தீங்களா? விக்ரம் பார்த்துருக்கீங்களா? விக்ரம் மூவியில கமல்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. குரங்குலேருந்து தான் மனுஷன் வந்தோம். திருப்பி ட்ரக்ஸ் யூஸ் பண்ற மாதிரி தான் திருப்பி குரங்கா. அக்கா யாருன்னு தெரியாது, தங்கச்சி யாருன்னு தெரியாது, அம்மா யாருன்னு தெரியாது. ரொம்ப கேவலமான ஒரு லைஃப்ல போயிட்டீங்க. சும்மா ட்ரை பண்ணலாம். நான் சொல்றேன், ஷாருக் கான், அஜய் தேவ்கன், அக்ஷய்குமார், டைகர் ஷெராஃப், இவங்கெல்லாம் பார்க்க இருக்கோம். பார்க்க அப்படி காட்டுவாங்க. நெச்சம் லைஃப் ஒவ்வொருத்தரும் 1000-2000 கோடி சொத்து வச்சுருவாங்க. ஒருத்தப்பட பார்க்க போகிறோம். எஸ்ஆர்னோ ஒவ்வொருத்தரும் 50 வயசு 60 வயசு கோடி கோடியே சொத்து சேர்த்துறாங்க. அதை பார்த்து நம்ம மக்கள் பார்க்க வாங்கி உங்களுக்கு ட்ரக்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணி பார்க்கணும். மெட்ராஸ் கேன்சர் இன்ஸ்டியூட் போய் ஒரு ஹாஃப் டே எடுத்துருவாங்க. ஹாஃப் டே மெட்ராஸ் கேன்சர் இன்ஸ்டியூட் போயிட்டு ஒரு ஹாஃப் டே எடுத்துட்டு ரிட்டர்ன் வந்து அப்புறம் ட்ரக் யூஸ் பண்ணுமா வேணாமான்னு முடிவு. ஹாஃப் டே ரைட்டா? சரி. ஸோ வந்து எப்படி வந்து ஒரு வெஜிடேரியன் ஃபேமிலி நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்களோ, உங்க பேர் சபரி. இப்ப சபரி கிட்ட வந்து நான் சொல்றேன், சபரி இன்னைக்கு நீங்க சபரி கிடையாது, நீங்க தான் சதீஷ் அப்படின்னு. அவர் என்ன சொல்லுவார்? என் பேர் சதீஷ். நீங்க சதீஷ். நான் என்ன சொல்லுவேன், சார் பிறந்தது
பேர் தான் தம்பி தான். அவர் ஐடென்டிட்டி மாற்ற முடியாதுல்ல. எஸ் ஆகும், எஸ் ஆகும். நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், நீங்க இங்கிருந்து இந்தியன் கிடையாது, நீங்க இங்கிருந்து பாகிஸ்தான் சொல்லுவாங்க. நீங்க வந்து இங்கிருந்து நீங்க தமிழர் தான், இவர் தமிழ்நாடு கிடையாது, இங்கிருந்து நீங்க மலையாளம் தான் சொன்னாங்க. ஒத்துக்கா? ஒத்துக்க மாட்டீங்கல்ல? எப்படி உங்களோட ஊரையோ பேரையோ உங்களோட நாட்டு சிட்டிசன்ஷிப்பையோ இல்லை உங்க ஸ்டேட்டோ உங்க மொழியோ எப்படி உங்களுக்கு தெளிவா தெரியுமோ அது மாதிரி உங்க எல்லாருக்கும் உங்களுக்கு தெளிவா தெரியும். அது என்ன அப்படின்னா, எக்காரணம் கொண்டும் நான் ட்ரெஸ்ஸை தொட மாட்டேன், அப்படி தொடுற ஃப்ரெண்ட்ஸை நான் ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்க மாட்டேன் அப்படின்றது ரொம்ப தெளிவா, ரொம்ப ரொம்ப தெளிவா. பட் என்ன ஆகும் அப்படின்னா, வினோத் காமெடி கதையா 50 வயசுல நட முடியாது, வளர்றது இன்னும் வளையும். நான் வந்து பர்சனலா பார்த்தேன், எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். என் கிளாஸே மேக்ஸ்ல ஏதாவது டவுட்னா ஒருத்தர் தான் கேட்போம். செம்ம பிரெயின், ஜாலியா சம்பந்தமே இல்லாம ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலி பண்ண ஆரம்பிச்சோம். அதே ஸ்லோவா நாங்க எவ்வளவோ சொன்னோம், எவ்வளவோ ட்ரை பண்ணோம். Some extremely talented, extremely talented. So I want all my students, you should be extremely zero tolerance for this. Zero tolerance for this. நிறைய பைக் எடுத்து போவேன். எங்கேயாவது பைக் எடுத்துட்டீங்கன்னா பைக் பிடிக்கும், பைக் ஓட பிடிக்கும். I want all my students to become a biker, including girls. Long term become a biker. I try to go. Girls are
மைண்ட் கிளியரா யோசிக்கும். உங்களுக்கு you have more will power to say no to bad things. ஃப்ரெண்ட் ஏதோ கொடுக்குறாங்கன்னா ஈவினிங் நல்லா பசியை கொஞ்சம் சுண்டல் இருக்கும், இது பர்கர் இருக்கும், இது சுண்டல் கொஞ்சம் டோனட் இருக்கும். காலையில் நீங்கள் 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா உங்கள் மைண்ட் சுண்டல் போடுறதுக்கான வில் பவர் கொடுக்கும். டோனட் வேணாம் இன்னைக்கு அப்படி சொல்லட்டும், வில் பவர். இதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய டாபிக்ஸ். என்னால் இன்னைக்கு ஒரே நாளில் எல்லாம் கவர் பண்ண முடியாது, உங்களால் புரிஞ்சுக்க முடியாது. ஸோ நீங்கள் என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணுறேன். பேலன்ஸ்லாம் நீங்கள் அது ரிவ்யூ இந்த லிங்க்ஸ் கேட் போகும். All my students, once you go back home tonight,
Man without vision will perish. Man without vision. எனக்கு லைஃப்ல என்ன வேணும்னு தெரியாது சார். சாப்பிடுவேன், தூங்குவேன், காலேஜ் போறாங்க, அப்படியே காலேஜ் முடியும், அப்படியே சார் என்ன படிச்சேன்னு தெரியாது, எதுவுமே எந்த விதமான குறிக்கோளும் கிடையாது. அப்பா சமைச்சு போட்டாங்க, அம்மா சமைச்சு போட்டாங்க, சாப்பிடணும், தூங்கணும். Animals can do only two things. Animals can do easy things, animals can do fun things. Animals cannot think. Yes or no? Animals cannot write. Animals cannot dream. ஒரு குரங்கோ, நாயோ, பன்னியோ உட்கார்ந்து யோசிக்க, அடுத்த 5 years நான் படிக்க போறேன், 10 years நான் படிக்க போறேன், யோசிக்க. Only human can think. I want all my students to think tonight to create topic. நான் probably நான் இன்னும் இதோட சப்போர்ட்டிங் விஷயம்லாம் நான் லிங்க் அனுப்புறேன், நான் சார் அனுப்புறேன், உங்களுக்கு அனுப்புவாங்க. Go through it, understand these topics. It's a neuroscience. கனவுகள் இருக்கிறவங்க பிரெயினும் கனவுகள் குறிக்கோளே இல்லாதவங்க பிரெயினும் ஸ்கேன் பண்ணி பார்த்தா பல டிஃபரன்ஸ் தெரியும். சரி, So I want all my students to write on it. நீங்க 2 மாசம், 2 வருஷம், 20 வருஷம், 40 வருஷம் என்ன வேணுமோ இந்த 6 பில்லர் சொன்னாங்க. பில்லர் நம்பர் 1 என்ன? மெத்தட். பில்லர் நம்பர் 2, 3, 4. இந்த 6 பில்லர்லயுமே இந்த 6 பில்லருக்கான கனவுகள் எழுது. சொல்ல முடியும். மென்டல் ஹெல்த்ல நான் என்னெல்லாம் இம்ப்ரோவைஸ் பண்ணுவேன், பிசிக்கல் ஹெல்த்ல நான் என்னெல்லாம் இம்ப்ரோவைஸ் பண்ணுவேன், ஃபேமிலிக்கு நான் செஞ்சு முடிக்கக்கூடிய கனவுகள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் செய்ய வேண்டிய விஷயங்கள், காசு நான் சம்பாதிக்க வேண்டிய காசுகள், எவ்வளவு காசு சம்பாதிக்கணும், கடவுளுக்கு பண்ண வேண்டிய விஷயம், சொசைட்டிக்கு பண்ண வேண்டிய விஷயம். இந்த 6 விஷயத்துல இருந்து கனவுகள் தெரிப்பாங்க. சரியா? ஃபைனலா வந்து நான் வந்து ஒன்று டாபிக் இந்த ஒன்று விஷயம் கொடுத்து ஓப்பன் பண்ணுவேன். கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், ஃபீட்பேக்ஸ் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். இந்த மைண்ட்லெஸ்ஸாக மக்கள் வந்து இந்த ட்ரக்ஸ் போகிறாங்க, ஃப்ரெண்டு சொல்கிறான், அவன் சொல்கிறான் சொல்லிட்டு அப்படியே ஆரம்பிக்கிறாங்க, அப்படியே போய் அடிக்ட் ஆகிடுறாங்க, சிகரெட்டு சாப்பிட்டு மாட்டிக்கிறாங்க. சரி, ஒரு குண்டூசி இருக்குல்ல, ஒரு பிட்டு இருக்குல்ல, நார்மல் குண்டூசி இருக்குல்ல, அந்த குண்டூசி எடுத்து தூக்கி போட்டால் என்ன ஆகும்? ஒரு வேலை பட்டது கீழே விழுந்துடும், அவ்வளோதான் எனக்கு பவர். இப்போ அதே குண்டூசியை நான் ஒரு 5 அடி ராட்டில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி தூக்கி போட்டால் என்ன ஆகும்? சொல்லி இப்படி வந்துடும். சரியா? அந்த குண்டூசி வந்து ஈட்டியா மாறிடும். இப்போ லைஃப்ல கனவுகள் வந்து குண்டூசி மாதிரி பெரிய பவர் கிடையாது. இமோஷனல் கனவுகள் இருக்கு. அந்த இமோஷன் தான் அந்த பின்னாடி இருக்கிற ஈட்டி மாதிரி. புரியுதா சொல்றாங்க? சரி, இப்போ வந்து என்னோட போதை, நான் சில போதை கடிட்டு என் போதையை சொல்லிட்டு பண்ணணும். யூ திங்க் யூ டெல் மீ வெதர் ஐ எம் ரைட் ஆர் ராங். எனக்கு பிடிச்ச போதை ஒரு நான் சொல்ற விஷயத்தை நீங்களும் விஷுவலைஸ் பண்ணி பாருங்க.
important for right? Check. I want you guys to imagine this. ஒரு 2 லட்சம் ரூபாய் காசு எடுத்துட்டு அம்மா விட்டு ஜிஆர்டி தாயார் பஸ் போயிமா 2 லட்சம் ரூபாய் அம்மா வச்சிருக்கேன் உனக்கு எதை வேணுமோ வாங்கிக்கோ அப்படி சொன்னா நல்லா இருக்கும். உன் அம்மா ஹாப்பியா இருப்பாங்களா? செஞ்சா நல்லா இருக்கும் இல்லையா? அப்போ உங்க அம்மா வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல, அது ஒரு போல. என் அப்பா வந்து நான் சொன்ன வில்லேஜ் இருக்கும்ல, சைக்கிளில் போவாரு, ஹாஸ்டலில் படித்தாரு. நான் இந்த கதை ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனில் சொன்னேன். அவருக்கு 10 தம்பிங்க, தாத்தா சமைச்சு இருந்தாரு, எல்லாரையும் வளர்த்து படிக்க வச்சுட்டு கல்யாணம் பண்ணது எல்லாம் எங்கள் அப்பா தான். பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங். ஹாஸ்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்டலில் படிப்பாங்க. அங்கே தலைக்கு என்ன வச்சுக்கிறதுக்கு என்ன கொடுப்பாங்க அதெல்லாம் ஒரு பாட்டில் சேர்த்து கொண்டு வந்து வீட்டில் கொடுத்து போவாங்க. அந்த லெவலுக்கான கஷ்டம் ரைட்டா? சரி, வாய்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தலைக்கணும் ப்ளீஸ். சார் சொல்லிடுங்க சார், இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சொல்லுங்க சார் ப்ளீஸ். நான் இன்னும் 10 மினிட் முடிச்சிட்டேன். நான் வந்து ஒரு 42 கிலோமீட்டர் 1 way டிராவல் பண்ணி வந்து உங்களால் மீட் பண்ணணும்னு. நீங்கள் விளையாண்டே இருந்தீங்கன்னா நான் விளையாடிக்கேன். சரி முடிச்சிடும். பாய். கிரேட் மீட்டிங் யூ. ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். ஆல் தி பெஸ்ட். Thank you, sir, for your wonderful and thought-provoking session. Finally, to conclude the program, I would like to call upon Ramya from Third BCom to deliver the vote of thanks. A very good afternoon to everyone present here. I am Ramya from Third BCom Center, and it is an honor to deliver the vote of thanks on behalf of the organizing committee. First and foremost, I would like to extend our heartfelt gratitude to the Almighty for granting us this opportunity to come together today and for guiding us throughout our efforts. Our deepest appreciation goes to our resource person, Mr. R. Satish Raj, for your presence and valuable contributions. It has truly been a privilege to have you with us today. I would like to express my sincere thanks to our esteemed Secretary, Reverend Father Nanji Palikunan, and our respected Principal, Dr. R. Srikanth, for their constant support and guidance. Your commitment to the growth of our institution is deeply inspiring. My special thanks goes to our Vice Principals, Dr. G. Gayatri Shift 1 and Dr. S. Shalini Mehta Shift 2, as well as our IQAC Coordinator, Professor S. Shanta, for their encouragement and continued assistance. I am also grateful to the conveners of this program for their hard work and dedication in making this event a success. A big thank you to all the faculty members who supported and contributed to the smooth execution of this program. Finally, I would like to express my heartfelt appreciation to all the students and the wonderful audience gathered here today. Your energy and enthusiasm have made this day even truly special. Thank you all once again for being a part